வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாமக்கல் அறிவித்திருக்கோயில் நாமக்கல் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகின்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாக அரங்காவலர் எனது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் மூவா உதயகுமார் ஐயா அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே வரவேற்பு நிகழ்த்தியிருக்கின்ற பேராசிரியர் வி கே சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு வாழ்த்துக்களையும் சொற்பொழிவுகளையும் வழங்க வருகின்ற ஆர்.டி. தேவசேவாலயன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகின்ற முதுநிலை பேராசிரியர் எங்களது போற்றதற்குரிய புலவன் மா தங்கவேலு ஐயா அவர்களே, அருள்நிதி கந்தசாமி ஐயா அவர்களே, பேராசிரியர் M.K. குரு அவர்களே, முதுநிலை பேராசிரியர் திரு ஆர். வெங்கடாசலம் ஐயா அவர்களே, பேராசிரியர் என்.ஆர். ஜானகிராமன் அவர்களே, பேராசிரியர் S.M. ராமு அவர்களே மற்றும் கருத்துரை வழங்க வந்திருக்கின்ற டாக்டர் ஏ. ஜெயந்தனி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக துயோர்களே, நம்முடைய இந்த நிகழ்வை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை நிறுவி 25 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 25வது ஆண்டு விழா சிறப்பாக தமிழகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்று அதோடு இணைத்து இந்த பல்வேறு போட்டிகளை திருவள்ளுவரும் வேதாந்தரியும் என்கின்ற தலைப்பிலே பல்வேறு கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள் என்று பல்வேறு போட்டிகளை நடத்தி திருவள்ளுவருக்கும் பெருமை சேர்த்துக்கின்ற வகையிலே இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற ஒரு சிறப்பான விழாவாக மனவளக்கலை மன்றம் நடத்துகிறார்கள் என்றால் அதற்கு உள்ளவர்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மனவளக்கலையினுடைய ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று புதியதாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற எங்களது மரியாதைக்குரிய ஐயா உதயகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதேபோல் பல்வேறு பரிசுகள், கின்னஸ் சாதனை புரிந்தவர்களுக்கான பரிசு, சிறந்த தவமையத்திற்கான பரிசு போன்ற பல்வேறு பரிசுகளை பெற வருகின்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தவமையத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகள், உடற்பயிற்சி, தியானம், தவம், காயக்கல்ப பயிற்சி என்று பல்வேறு பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே இவ்வளவு ஒரு பெரிய மன்றமாக நாமக்கல்லில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதே எனக்கு இன்றுதான் உள்ளபடியே தெரியும். இவ்வளவு பெருமக்கள், ஆன்மீக பெருமக்கள் கலந்து கொண்டு இவ்வளவு பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றிருக்கும் போது உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய காலகட்ட சூழ்நிலையிலே நாம் இயற்கை சூழ்நிலைகள், பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இன்று ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மன அழுத்தத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறு உடல்நிலையிலே நம் பல்வேறு மாற்றங்கள் தொடர்ந்து மருத்துவ ரீதியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கும் நம்முடைய பல்வேறு பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் தொடர்ந்து தினந்தோறும் காலையிலே நடைப்பயிற்சி அதிக அளவிலே நாங்கள் நிறைய பேர் செய்து கொண்டிருந்தாலும் இத்தகைய பயிற்சிகள் தான் கண்டிப்பாக அவருடைய மனதை எளிமையாக்கும், அவருடைய உடல் நலத்தை பேணி காக்கின்ற பயிற்சியாக பல்வேறு நல்ல பயிற்சிகள் தொடர்ந்து நம் இந்த ஆன்மீக பெரியவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அதனை பயின்று கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாகத்தான் இன்று இங்கு இவ்வளவு பெருமக்கள், அதுவும் பல்வேறு அரசு பொறுப்புகளிலே இருந்து ஓய்வு பெற்றவர்கள், பல்வேறு நிலையில் இருந்தவர்கள் அந்த காலத்திற்கு பிறகு தங்களுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் பெறுகின்ற வகையில் இந்த பயிற்சிகளெல்லாம் மேற்கொள்கின்றார்கள். உள்ளபடியே இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய மன்றத்தை பொறுத்தவரை இத்தகைய பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பயிற்சிகளும் இந்த நடக்கிற நிகழ்ச்சிகளும் வருகின்ற இளைய சமுதாயத்திற்கு கண்டிப்பாக அதை தெரிவிக்கிற வகையிலே அவர்களும் பயிர்கின்ற வகையிலே இருந்தால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். எனவே இளைய சமுதாயத்திற்கும் வருகின்ற சந்ததியிற்கும் இதனை எடுத்து சென்று அவர்களும் இதையெல்லாம் தொடர்ந்து கற்றுக்கொள்கின்ற வகையிலே நம்முடைய மனவளக்கலை மன்றனுடைய சேவை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இவ்வாறு இத்தகைய பயிற்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்ற நேரத்திலே கண்டிப்பாக நம்முடைய பகுதியுடைய மக்களுக்கு இந்த மனவளக்கலை மன்றம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எனவே தொடர்ந்து உங்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மண்டல இணைப்பதிவாளர் கோவப்பட்டி அண்ணன் அருளரசு அவர்களையும் முன்னாள் நீதியரசர் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் நேரத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மனவளக்கலை மன்றத்துக்கு மீண்டும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.